சசிகலாவை அலற விட்ட நெல்லை அதிமுகவினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே குறுகிய நாட்கள் பொதுச்செயலராக இருந்தவரும் இடைக்கால பொதுச்செயலராக இருந்தவர் சசிகலா. அந்த சமயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக சிறைக்கு செல்கிறார் சசிகலா அம்மையார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் ஓபிஎஸ் உள்ளே வருகிறார். அந்த சமயத்தில் ஓபிஎஸ் போட்ட முதல் கட்டளை என்ன, அதாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமது டிடிவி தினகரனும் சசிகலாவும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்துதான் அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே இணைய ஆரம்பிக்கிறார். இப்படியெல்லாம் நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கூட. இப்போ சசிகலா அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஒன்றிணைந்த பாடு கிடையாது அப்படின்னு டிடிவி தினகரனே சசிகலாவின் பக்கம் வருவதற்கு மறுப்பு தெரிவித்து பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே போய்கொண்டிருக்கிறார். அவங்க 2024 பாஜகவிற்கு ஆதரவு, 2026 சட்டமன்ற தேர்தலிலுமே பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி நம்ம டிடிவி தினகரன் போய்விட்டார். ஆனால் ஓபிஎஸ் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, ஓபிஎஸ் நிலைமை தற்போது அதல பாதாளத்திலே இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்ஸின் பின்புலத்திலே எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது. அதன் காரணமாக சசிகலாவின் பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் சசிகலாவை சந்திப்பதற்கு ஒரு 5 நிமிடம் நேரம் கேட்டுமே ஒதுக்காத சசிகலா அவர்கள் தற்போது ஓபிஎஸ்ஐ உள்ள இழுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவியதற்கு காரணம் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் புறம் பிரிந்து கிடப்பதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. முதலாக தென்காசியிலே கடந்த மாதங்களிலே சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சாங்க. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் நெல்லையிலே சுற்றுப்பயணம் பண்றவங்க இறங்கி இருக்கிறாங்க. நெல்லையிலே மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைவரும் எதிர்பார்த்தாங்க. அதற்கு முன்னாடியே சசிகலா தரப்பினர் அதிமுகவுடைய கொடிகளை பயன்படுத்துவதற்காக திட்டம் போட்டாங்க நெல்லையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது அதிமுக. அதன் விளைவாக அதிமுக கொடிகளையோ அதிமுக பேனர்களையோ எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை சசிகலா அம்மையாருக்கு உருவாகிவிட்டது அப்படின்னு. அது மட்டுமல்லாமல் சசிகலா அம்மையார் நெல்லையிலே எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு என்பது கிடைக்கல. ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதில் யாருமே கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவலுமே வெளியாகி இருந்தது. இப்போ சசிகலா அம்மையாருடைய ஆசைகள் என்ன அப்படின்னா, எப்படியாவது இப்படி சுற்றுப்பயணம் செய்தாவது அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுத்து விட வேண்டும். அப்படி தன் பக்கம் இழுத்து விட்டால் அதை பயன்படுத்தி அதிமுகவர்கள் பிளவு என்பது ஏற்படுத்திவிட்டு நாம் சென்று விடலாம், எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடியாக்கள் பண்ணி பார்க்கிறாங்க. இருந்த போதிலுமே அதிமுக தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் இருப்பதால் அவர்கள் யாருமே சசிகலா அம்மையாருக்கு ஆதரவுகளை தர மறுக்கிறார்கள் அப்படின்னு கூட. நேற்று தினம் நெல்லையிலே கூட பாத்தீங்க அப்படின்னா சசிகலா தரப்பினர் மட்டும்தான் சசிகலாவிற்கு வரவேற்புகளை கொடுத்திருக்காங்க. அதிமுக யாருமே கலந்து கொள்ளல அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் சசிகலாவின் காதுகளுக்கு சென்றிருப்பதாக தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.